வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, கடந்த செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நம்முடைய தமிழக முதல்வர் ஜெர்மனிக்கும், பிரிட்டனுக்கும் ஒரு முதலீடு ஈர்ப்பு அதை ஒரு மூலதனமாக நினைத்துக்கொண்டு தமிழகத்தின் வர்த்தகத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அவரு என்ன பண்ணாருன்னா, ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்துல நமக்கு கிடைத்த வெற்றிகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில பார்க்கலாம். அதன் பிறகு இதற்கு முன்பு எந்தெந்த நாடுகளில் அவர் இந்த முதலீடை ஈர்ப்பதற்காக பயணம் மேற்கொண்டார் என்பதையும் நாம் காணலாம். அதன் பிறகு இந்த தமிழ்நாடு ரைசிங் $1 trillion அப்படின்ற பின்புலத்தையும் நாம் காணலாம். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது 2 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று பிரிட்டன். இந்த 2 நாடுகளுக்கும் அவர் பயணம் மேற்கொண்டு சில முதலீடுகளை நம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். முதலாவதாக ஜெர்மனி நாட்டிற்கு 2025 செப்டம்பர் மாதம் சென்ற பொழுது அந்த நாட்டின் பெர்லின் நகரத்திற்கு சென்றார். அந்த பெர்லின் நகரத்தில் ரூபாய் 3201 கோடி முதலீடுகளை, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன சொல்லலாம்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அந்த நாட்டோடு முதலீடாக அவர் பெற்றுக்கொண்டார். அதாவது தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக அங்க இருக்கும் தொழிலதிபர்கள், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த, பூர்வீகத்தை சேர்ந்தவர்களோடு நாம் நம்மளுடைய தமிழகத்திற்கு நீங்கள் முதலீடுகள் செய்யுங்கள், அதனால் நம்முடைய தமிழகம் வளர்ச்சி பெறும் என்பதற்காக அவர் அங்கு சென்று அந்த ரூபாய் 3201 கோடி முதலீடை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் உருவாக்கினார். அதன் பிறகு அந்த நாட்டினுடைய கொலோன் யூனிவர்சிட்டி, அந்த கொலோன் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நம்முடைய தமிழ்நாட்டின் தமிழ் அரிய நூல்கள் மொத்தம் 40,000 நூல்கள் அங்கு இருப்பதாகவும் அதை தன் கண்ணால் கண்டுணர்ந்து அவற்றில் சில நூல்களையும் நம்முடைய தமிழகத்திலுடைய சில நூலகங்களுக்கு கொண்டு வந்து அதை சமர்ப்பித்தார் என்பதையும் நாம் அறிய முடியும். பார்த்தீங்களா, கொலோன் யூனிவர்சிட்டியில 40,000 தமிழ் அரிய நூல்கள் உள்ளன. சரிங்களா? அப்பனா பாருங்க, எவ்வளவு தமிழ் பற்றுள்ளவர்கள் அங்கு இருப்பதை நாம் அறிய முடியும். மேலும் நம் தமிழ் எவ்வளவு தூரம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பரவி இருக்கின்றது, நம் தமிழின் பெருமையை நாம் அறிய இயலும். அடுத்ததாக நம்முடைய தமிழக அரசு அந்த கொலோன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தமிழ் துறைக்கு ரூபாய் 1,25,00,000, அதாவது 1.25 கோடி அந்த தமிழ் துறைக்கு கொலோன் யூனிவர்சிட்டியில கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ புரியுதுங்களா? இதுதான் தமிழக முதல்வர் ஜெர்மனி நாட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதாவது ஐரோப்பிய நாடுல இருக்கக்கூடிய ஜெர்மனிக்கு போகும்பொழுது அவர் செய்த முக்கியமான செயல்களாகும். அதன் பிறகு அவர் எங்கு சென்றார் என்றால் பிரிட்டன், இங்கிலாந்து நாடு இருக்கு பார்த்தீங்களா, அங்க போனார். அங்க போயிட்டு அங்க நிறைய கம்பெனிங்க கூட, அதாவது நம்ம தமிழகத்துல அவங்கள நீங்க தொழில் தொடங்குங்க. ஏற்கனவே சென்னையில சில பிரிட்டன் கம்பெனிஸ் தொடங்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் இப்போ மூடிட்டாங்க. அதை திரும்பவும் நீங்க புதுப்பிச்சிருங்க, எங்களோட தொழில் துறையை நீங்க மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டன் நாட்டில் போயிட்டு அவர் அங்க போய் தன்னுடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றார். மேலும் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாருடைய உருவச்சிலையை, அதாவது உருவச்சிலைன்னு சொல்லலாம், இல்லை உருவத்தை அங்க இருக்க மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அதை அறிமுகப்படுத்தினார். பெரியாரின் உருவத்தை அறிமுகப்படுத்தினார். பிரிட்டன் நாட்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அதை அறிமுகப்படுத்தினார். ஆக
தமிழக முதல்வர், அதாவது நம்முடைய சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 ஐரோப்பிய நாடுகளுக்கு செப்டம்பர் மாதம் அவர் பயணம் செய்த பொழுது இந்த 2 வகையான நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதன் பிறகு இப்பதான் அவர் போறாரா வெளிநாட்டுக்கு? இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பயணம் மேற்கொண்டது இப்பொழுதுதானா, இதற்கு முன்பும் உள்ளதா என்று பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த ஜெர்மனி, பிரிட்டன் 2 நாட்டுக்கும் போனார்ல. மொத்தம் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 33. மொத்தம் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதன் மூலமாக ரூபாய் 15,516 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதன் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி என்று தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறந்துடாதீங்க. 33 புரிந்துணர்வு ஒப்பந்தம், 15,516 கோடி முதலீடு, 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த 2 நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டதனால் தெரிவிக்கப்பட்டது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022லேருந்து 2024 அந்த காலகட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு நாடுகள், அந்த நாடுகளுக்கும் சென்றார். எப்போ? 2002 பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது 6,100 கோடி முதலீடுகளை அவங்க ஈர்த்ததாக சொல்லப்பட்டது. அது சிறப்பாகவும் நடந்ததாக சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர், ஜப்பான் அங்கேயும் போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது 2022 தான். அப்போ 1,342 கோடி அங்கே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2024 ஸ்பெயினுக்கு போனார். ரூபாய் 3,440 கோடி முதலீடுகள் அங்கு ஈர்க்கப்பட்டன. அடுத்து அமெரிக்காவுக்கு போனார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்கே போகும்போது 7,616 கோடி முதலீடுகள் அங்கே ஈர்க்கப்பட்டன. நண்பர்களே, பார்த்தீங்களா? அப்போது நம்முடைய தமிழக முதல்வர் அவர் பதவி ஏற்றதிலிருந்து 2022, 2024, அதன் பிறகு 2025 செப்டம்பரில் போனது தான் இந்த ஜெர்மனி, பிரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது சரி ரைட்டுங்க, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி முதலீடு ஈர்ப்பதற்காக பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரைசிங், அதாவது தமிழ்நாடு எழுச்சி, அந்த இனிஷியேட்டிவ்காக, தமிழ்நாடு எழுச்சி, அந்த என்ன சொல்கிறது, முன்முயற்சிக்காக இதை செஞ்சாங்க. சரி, அப்படின்னா என்ன, ஏன் அதோட கோட்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடை பொருளாதாரத்தில் $1 trillion, அதாவது 1,00,000 கோடி பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. சரிங்க, இந்த தமிழ்நாடு எழுச்சி, தமிழ்நாடு ரைசிங், இந்த முன்முயற்சியாக இருக்கட்டும், இந்த இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், இது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பெரிய நோக்கமே 2ஆம் 3ஆம் நிலை நகரங்களில் தொழில்துறையை வளர்ச்சி அடைய செய்யணும். அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான நோக்கம். அதன் மூலம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்பேலும் அதிகப்படுத்தணும் அப்படின்றத அவங்க ஒரு குறிக்கோளாக கொண்டு செயல்படுறாங்க. அதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அவங்க மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு நிறைய செயல்களை செய்து கொண்டு வருகிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த $1 trillion பொருளாதாரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரிங்க, இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரமயமாக்கல் இல்லை இந்த தொழில்முறைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பிராந்திய முதலீட்டில் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. அதாவது எங்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லா பில்டப் பண்ணணும். நல்லா அவங்க அங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையில் பல்வேறுபட்ட தொழில், எப்படின்னா ஒரு மின்னணுவியலாக இருக்கலாம், இல்லை ஒரு கப்பல் கட்டும் தொழிலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்ற முடியும்னு நம்புகிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் 2025 மதுரை ரைசிங் உச்சி மாநாடு ஒன்று நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா 91 MOU போடப்பட்டது.
91 அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. ஏறக்குறைய 36,660 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சொன்னாங்க. நம்ம தமிழக அரசு அதாவது டிசம்பர் மாதம், நான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், நம்ம டாப்பிக்கை விட இன்னும் அட்வான்ஸ்டாக டிசம்பர் 2025 ஒரு மாதத்திற்கு முன்பாக இத்தனை கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. அப்போது இந்த உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு இவற்றையெல்லாம் கோவை மற்றும் தூத்துக்குடி, மதுரை போன்ற 2ஆம் கட்ட ஒரு 3ஆம் கட்ட நகரங்களில் எப்படியாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்க, அப்படின்னா மதுரையில் என்னங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, மதுரையில் 314 கோடி அந்த செலவு தமிழக அரசு செய்து டைட்டில் பூங்காவை உருவாக்குச்சு. நண்பர்களே, இந்த இந்த காணொலியில் நம்ம மேக்சிமம் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்ஸுங்களை குறித்து வச்சுக்கோங்க. இன்னும் வரப்போகிற காணொலியில் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நான் என்னுடைய பாயிண்ட்ஸை தெரிவிக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை தெரிவித்து உங்களை மேன்மேலும் ஒரு மேம்படுத்துவதற்கு அட்லீஸ்ட் ஓரளவாவது நமக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே தெரியாதுன்னு இல்லாமல் நம்ம இந்தந்த நான் கொடுக்குற இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு அடித்தளமாக அமைந்து நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.